ஹாய் ஃபேம், வெல்கம் டு கிரிக் இன்ஃபோ. எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்னைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ணுவான்ட்டு ஸோ இமேஜ் பார்த்து தெரிஞ்சிருக்கும். எஸ், கேகேஆர் வில் வின் டெஃபினெட்லி. எதனால சொல்கிறேன்னா, எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மேட்ச் வின் பண்ணணும்னா அவங்க டீம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் அப்படி பார்க்கும்போது கேகேஆர் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச் எதனால வின் ஆகும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனால இல்லைங்க. ஒரு டீமில் நல்ல ஆல்ரவுண்டர் இருக்கணும் அண்ட் தென் நல்ல ஸ்பின்னர் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது ஆப்வியஸாக கேகேஆர்ஸ் ரசில், சுனில் நரைன். எஸ், சுனில் நாராயண் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணானா பவுலிங்கில் வேற லெவல் பண்ணிடுவார். ஸோ கேகேஆர் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இருக்காங்க அவங்க டீம். அண்ட் நம்ம ஆர்சிபியை பார்க்க போனால் எவ்வளோ ஆல்ரவுண்டர் இருந்தாங்க. பட் எதுக்கு லியம் லிவிங்ஸ்டன் அவர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் ஐபிஎல்ல, இத்தனை வருஷம் ஐபிஎல் ஆடி இருக்காரு. ஸோ அனலிஸ்ட்னா என்ன, அவர் என்ன பண்ணியிருக்காரு டீமுக்காண்டி, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தானே எடுக்கணும். பட் ஆர்சிபி எதனால லியம் லிவிங்ஸ்டனை எடுத்தாங்க தெரியல. அண்ட் குருணல் பாண்டியா, எஸ், குருணல் பாண்டியா சம் மேட்சஸ் பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரேர் கேஸுங்க. ஒரு 10 மேட்ச்னா ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அண்ட் நான் பவுலிங்லையும் அவ்வளோவா கான்ட்ரிபியூட் பண்ணுவாரானா டவுட் தான். கம்பேர்டு டு சுனில் நாராயண், பவுலிங்கில் நல்லா எக்கனாமியாக போட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாருங்க. ஸோ ஆல்ரவுண்டர் பார்க்கும்போது நம்ம கேகேஆர் தான் கிரேட்டாக இருக்காங்க. அண்ட் பவுலிங் ஆப்வியஸாக வருண் சக்கரவர்த்தி, ஸ்பின் மாஸ்டர் சொல்லலாம். வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. ஸோ சுனில் நாராயண் கூட காம்போ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த 8 ஓவர்ஸ் ஆடுறதுக்கு கண்டிப்பாக ஆர்சிபி திணறுவாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேப்டன்சி சேஞ்ச். எஸ், அது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும் இந்த மேட்ச்சில். பிகாஸ் ரஜத் பத்திடார் புது கேப்டன் இன்னும் போது அவ்வளோ கேப்டன்சியில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவருக்கு. அண்ட் வேறஸ் ரஹானே எஸ், பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா தருவாரான்னு தெரியல, டவுட்ஃபுல் தான் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது. பட் ஸ்டில் கேப்டன்சி பாயிண்ட் ஆஃப் வியூ ரஹானே இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் இன் பவுலிங் ரொட்டேஷன் சொல்லலாம். தென் அவரோட ரிசோர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுவார். அண்ட் ஹிஸ்ட்ரி ஸ்பீக், அவர் நிறைய கேப்டன்சி பண்ணி வின் பண்ணியிருக்காருங்க. அண்ட் டெஸ்ட்டுக்கெலாம் இந்தியாவுக்கு சொல்லவே தேவையில்ல. ஸோ பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியே வின் பண்ணியிருக்காரு அவர். அப்படி இருக்கும் போது கேப்டன்சி வைஸும் ஆர்சிபி லேக் ஆக வாய்ப்பு இருக்குது. மோர் ஓவர் எப்படி பார்த்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி நம்ம கோலிக்கு இது கொடுத்துருக்கலாம். பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா, அண்ட் ஒன் திங் நான் சொல்லணுங்க, கோலி ஷுட் நாட் இன்ட்ராக்ட் வித் கேப்டன்சி வித் ரஜத் பட்டிதார். ஸோ எதனால சொல்கிறேன்னா, போன சீசன் நீங்கள் பார்த்துருக்கலாம். போன சீசன் ஃபுல்லாக ஃபேப் டூப்ளசிஸ் கேப்டன்ஷிப்ன்ற நேமில் கோலி தான் கேப்டன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஃபீல்டிங் எல்லாத்துலேயும் இன்வால்மெண்ட் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஓவர் இன்வால்மெண்ட்டாக இருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த கேப்டனுக்கே ஃபீல் ஆகுற மாதிரி, எப்படி சொல்கிறேன்னா, நான் கேப்டனா இல்லை நீ கேப்டனான்ற மாதிரி ஒரு தாட் கொண்டாடுற அளவுக்கு ரியாக்ட் பண்ணார் போன சீசன்லாம். எஸ், நீங்களே பார்த்துருக்கலாம். போன சீசன் மேட்சஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபேப் போன சீசன் ஃபுல் எஃபெக்டிவாக அவர் இண்டிபெண்ட்டாக, கேப்டன் மீன்ஸ் இண்டிபெண்ட். எஸ், நல்ல கருத்து கேட்கணும். பட் ஸ்டில் இண்டிபெண்ட்டாக அவர் தான் சூஸ் பண்ணணும் போது கோலி ஓவர் ஆக்டிவாக இருக்கார். அண்டு ரஜத் பாத்திட்டா நியூன்னும் போது இன்னும் ஓவர் ஆக்டிவாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அப்படி இருக்கக்கூடாது. எஸ், ரஜத் பாத்திட்டா அவர் ஓன் ஆஃப் வே கேப்டன்சி எப்படியோ அது மாதிரி தான் இருக்கணும்ட்டு அவரு ஃபாலோ பண்ணணும். ஸோ கோலி சம்டைம் க்ரூஷியல் சுச்சுவேஷனில் கேட்டுக்கலாங்க. பட் எவ்ரி டைம் ஒரு கேப்டனை போய் இது மாதிரி ஃபீல்டு சேஞ்ச் அது மாதிரி சஜஸ்ட் பண்ணும்போது அதுக்கு கோலியே கேப்டனாக இருந்துட்டு போயிடலான்ட்டு தாட் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் கேகேஆர் வில் வின். அண்ட் உங்களுக்கு ட்ரீம் 11 கேப்டனாக யாரை போடலாம், வைஸ் கேப்டனாக யாரை போடலான்ட்டு என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக கேப்டனாக நீங்கள் கோலியை போடலாம். அண்ட் சுனில் ரசிலை போடலாம். அண்ட் வைஸ் கேப்டனாக வருண் சக்கரவர்த்தியை போடலாம். ஆர்எல் சுனில் நரைனை போடுங்க. ஸோ இதான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நான் சொல்லிட்டேன். மித்தபடி டீம்ஸ் நீங்கள் கலந்து போட்டுக்கோங்க. பட் கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்களை சூஸ் பண்ணிக்கோங்க. See you next video. Bye.